சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கணித முறையான சனி பயிற்சி தான் இப்போ சமீபத்தில் நடந்தது அப்படின்னு எல்லாருமே சொன்னது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம், நமது பாரம்பரிய தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். இந்த வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படின்னா அதை பற்றிய பாரம்பரியத்தை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 99% கோவில்கள் எல்லாவற்றிலுமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதாக இருக்கட்டும், கோவிலில் திருவிழா நடக்கிறதாக இருக்கட்டும், அந்த கோவிலில் எப்போ பௌர்ணமி வர்றது, எப்போ கிரகணம் வர்றது, எப்போ மாத பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வர்றதுங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவில் திருநள்ளாறு, சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில், சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய திங்களூர், செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு கோவில், அதே போல் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி கோவில், சுக்கர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோவில், அதே போல் ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம், எல்லா கோவிலும் இந்த நவகிரக க்ஷேத்திரம் எல்லாத்துலேயுமே கால நிர்ணயம் அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி தான் நடக்கிறது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா 2026 3ஆம் மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பகவான் எப்போதுமே பயிர்றதுக்கு முன்னதாகவே சற்றேறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சனி பகவான் ஒவ்வொரு கிரகமும் அந்த குறிப்பிட்ட ஒரு ராசிக்கு மாறுவதற்கு முன்பாகவே மாறிடும். சனி பகவான் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதே போல் குரு பகவான்னா 1 மாதத்திற்கு முன்பாகவே அதற்குண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சூரிய பகவான் 1 நாளுக்கு முன்பாக, சந்திர பகவான் 1 நாழிகைக்கு முன்பாகவே அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு கால விதானம் இருக்குது. இப்போது உங்களுடைய, அதாவது சனி பகவான் இப்போ கால விதானத்திற்கு 12ஆம் பாவத்துக்கு வரார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல அவர் இருக்காரோ அதற்கு தக்கன இதற்கான ஒரு எதிர்வினைகளையும் அவருடைய அந்த பலன்கள் ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, இப்போ என்ன தசை புத்தி நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிற, பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சிகள் நடக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களாகட்டும், பெரிய பெரியவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு தடவை அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அவங்க ஜாதகமாக இருக்கட்டும், குடும்ப ஜாதகத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி இருக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறத. எதற்குன்னா அது எல்லாம் ஒரு ஒரு விதமான படிநிலைகள். அதனால் நீங்களும் ஒரு தடவை ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பம், முக்கியமாக இந்த அஷ்டம சனி இருக்கக்கூடியவங்க, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்களாம் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகம் 7.5 சனி இருக்கிறவங்களாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இப்போது சனி பயிற்சி என்ன பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி கேட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு வரார். இதுவரை ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் சனி, ஜீவன சனின்னு பேர். ஜீவன சனி உங்களுடைய பொருளாதார ரீதியாக சில தாமதத்தை கொடுப்பார். உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய உயர் பதவிகளை தடுத்துருப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல ப்ரமோஷன் அப்படியே லேக் ஆகி நின்றுன்னு இருக்கும். சரி, இப்போ உள்ள காலத்துக்கு சனி நல்ல இடத்துக்கு வந்திருக்காரா அப்படின்னா அமோகமான இடத்துக்கு வந்திருக்கார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சியினாலே அதீதமான நன்மை யாருக்கு, 12 ராசிக்காரால் அப்படின்னா அதில் முக்கியமான நட்சத்திர ராசிக்காரா யாருன்னா ரிஷப ராசிக்காரா. ஏன்னா ரிஷப ராசிக்கு தான் அதீதமான நன்மைகள் தரக்கூடிய இடத்துல உட்கார்றார் சனி பகவான். ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லலாம். இதில் மேலும் நன்மை என்னன்னு கேட்டேன் அப்படின்னா, சனி பகவான் இந்த மேஷராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தேன் அப்படின்னா 9ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் அது 9, அடுத்தது ஜீவனஸ்தானம் அது 10. இந்த 2 பாவத்துக்கும் உடையவர் சனி பகவான். அவர் இப்போ
11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதே பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரும். குறிப்பாக பார்த்தேன் அப்படின்னா முதல் விஷயம், உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். ஒரு சொந்த தொழில் செய்கிறவாலாம் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளவரிஷ் ஆக போகிறேன். ரொம்ப வியாபாரங்கள் அபிவிருத்தியாக போகுது. சரியாக ஒரு கடை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2-3 செய்ய போகிறீங்க. உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் அதிகப்படுத்த போகிறீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய சக்திகள், ஆற்றல்கள் வளரப்போகிறது அதீதமான வகையில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, பட்டுன்னு ஃப்ளவரிஷ் ஆக போகிறது. இப்போ அடுத்தது கவனிச்சேல் அப்படின்னா ரிஷப ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர். இந்த 9ஆம் அதிபதிங்கிறது ரொம்ப முக்கியம். பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர். பெரியவாளினுடைய, அதாவது உங்களுடைய முன்னோர்களினுடைய சொத்து உங்களுக்கு வர்றதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, தாத்தா பாட்டியினுடைய சொத்து உங்களுக்கு வராமல் இருக்குது, அல்ல வேறு ஏதோ ஒரு இடையில ஒரு பிரச்சனையினால் அது உங்களுக்கு சேராமல் இருக்குது. அதன் மூலயமான உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பாக்கியம், ஒரு பொருள், அதில் இருக்கக்கூடிய பாத்தியத்தை உங்களுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த சனி மாறுறாரு இல்லையா, 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு இல்லையா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவார். ஏதாவது அரசாங்க பிரச்சனை இருந்தால் அதை கூட மாற்றிடுவார். ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து வச்சுருவார். உங்களுக்கும் உங்கள் பங்காளிக்கும் ஏதாவது சண்டை இருக்கா, ஒன்றும் கவலைப்படையாது, தாயதியெல்லாம் வந்து அவர் வந்து நேரடியாக வந்து சனி பகவானே கூப்பிட்டு அவெல்லாம் சரி பண்ணி விட்டுருவார். அப்படியான இடத்துல வந்து சனி பகவான் வந்து இப்போ உட்கார்றாரு ஒன்று. அடுத்ததாக பார்த்தேன்னா ரிஷப ராசிக்கு இந்த சனி பகவான் அவருடைய பார்வை இன்னும் பல நன்மைகளை தர்றது. அதாவது சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை தான் பார்க்குறார். உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் பல மடங்காக உயரப்போகிறது. ரொம்ப நாளாக தேக்கி வைக்கக்கூடிய வேலைகள் பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலான்னு அது அப்படியே லேக் ஆகி உங்களுடைய வேலை அப்படியே மலை மாதிரி இருக்கிறது. இந்த வேலைகள்லாம் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, ரொம்ப பெரிய நிறையா வருடங்களாக செய்திருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பல கொஞ்சமாக அப்படியே நிர்மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் கரைச்சி முடிக்க போகிறீர்கள். உங்களுடைய பணி சுமைகள் எல்லாம் குறைய போகிறது. தேவையற்றபடியாக அலைச்சல்கள், ரொம்ப தூரம் போய் உங்களுடைய வேலை இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னு வச்சுப்போம். ரொம்ப 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு, ஒரு ட்ரெயின், அதுக்கப்புறம் வண்டியை கொண்டு அங்கே விட வேண்டியிருக்கு, இப்படிலாம் போக வேண்டியிருக்கு, எதை செய்ய வேண்டியிருக்கு, கடல் கடந்து போக வேண்டியிருக்கு, வெளிநாடு போக வேண்டியிருக்கு, சுற்ற வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் இருக்கா, கவலையே படாதேல். லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். உங்களுக்கு அடுத்த தெருவிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப கை நிறையா சம்பாத்தியம். அடுத்த தெருவில் வேலை இருக்கட்டும் சுவாமி, அந்த அளவுக்கு சம்பாத்தியம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். கவலையே படாது. உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு எந்த விதமான குறைபாடும் அல்லாமல் உங்களுடைய வேலை நேரம் சுமூகமாக இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு 14 மணி நேரம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா வருத்தப்படக்கூடிய ரிஷபராசியாக நீங்கள் கவலையே படாதேல். கச்சிதமாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான் உங்களுடைய வேலை அமைய போகிறது. ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு வேலை, அந்த அளவுக்கான உங்களுடைய வளர்ச்சிகளும் நிறைய இருக்க போகக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவானுடைய மாற்றம் அமைகிறது. இந்த 3ஆம் பார்வையாக உங்களை பார்க்கறதுனால வர்றது, உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கறதுனால. அடுத்ததாக சனி பகவான் அவர் வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறார். 5ஆம் வீடுங்கிறது மிக 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 முக்கியமான இடம். அப்போது அந்த இடத்த வந்து அவர் சனி பார்க்குறாரு இல்லையா, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ரொம்ப நாள் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை வேணும், எனக்கு 2வது குழந்தை வேணும், இல்லை 2 குழந்தை இருக்குது, 3வது குழந்தை வேணும், இப்படிலாம் ஆசைப்படுறவா அந்த உலகத்தில் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவாளாக இருந்தாலும் கூட அவளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும்படியான வம்ச அபிவிருத்தியை சனி பகவான் வழங்க போகிறார். 5ஆம் பாவத்தை உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்பட போகிறது. அடுத்ததாக கவனிச்சால் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமஸ்தானம் பார்வை மிக மிக முக்கியமானது. அஷ்டமஸ்தானத்திற்கு நிறைய பேர் உண்டு. அதில் முக்கியமான பேர்னா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் காரகன் பார்ப்பது நன்மை. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். சனி பகவான் யார்? ஆயுட்காரகன். அப்போது இந்த ஆயுள் ஸ்தானத்தை ஆயுட்காரகன் பார்ப்பது அதீதமான நன்மைகளை தரும். கொஞ்சம் நஞ்சமான நன்மைன்னு சொல்ல முடியாது, அதீதமான நன்மை உங்களுக்கு. அப்போது இதனால் என்ன நன்மைகள்னா, தேக ஆரோக்கியமாக இருப்பேள்.
அதிகமாக நடக்கக்கூடிய உடல் உபாதைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். தேக சௌக்கியமாக இருக்க போறேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். தீர்த்த யாத்திரைகள், வெளியூர் போகிறது, குடும்பமாக ஒரு பிக்னிக் போகிறது, கொடைக்கானல் போகிறது, ஊட்டி போகிறது, சிம்லா போகிறது, சுவிட்சர்லாந்து போகிறது, அப்படிலாம் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார் ரிஷபராசிக்காரருக்கு. அதே போல் அதிகப்படியான வருமானங்கள் வரும், செலவுகளும் இருக்கும். அதில் முதலீடுக்கான செலவுகளை செய்வது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதில் இந்த சனி பகவான் இப்போ நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 7.5 தரப்போகிறது. இந்த 7.5னா என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்தால் என்ன, 2வது வந்தால் என்ன, 3வது வந்தால் என்ன, ரிஷபராசிகர் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்கோ. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போதே நீங்கள் தர்ம கைங்கரியங்களை அதிகமாக செய்யணும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. அப்போது நீங்கள் என்ன தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அந்த தர்மமாகப்பட்டது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட காலத்தில் அது உங்களே ரக்ஷை செய்யும். அதனால் இப்போது நீங்கள் ஒரு நல்ல காலமாக அமையிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் தெய்வ கைங்கரியங்கள் நிறையா செய்யுங்கோ, அன்னதானங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா இப்போ உள்ள காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு. ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. பக்கத்தில் மலை மேலே சிவாலயம் இருந்ததுன்னா அந்த மலையை கிரி பிரதட்சணம் பௌர்ணமி சுற்றி வாங்கோ, நல்ல பலன் கிடைக்கும். கர்மவினை சாவல்யங்கள் குறையும். சிவாய நமக.